அந்த இடத்த இழக்காம உங்களுக்கு காப்பாத்தி தரேன். உங்க கடன தீர்க்கிறதுக்கு சில வழிகள்ல பணம் வரும். அதுக்கு வேண்டிய வருமானத்த உருவாக்கி தரேன். புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கியே உள்ளத்துல. அதுக்கு பண உதவியும் வேணும். அதுக்கு மாஸ்டர் பிளானிங்க்கு ஒரு இடமும் வேணும். அது 2யும் நான் அமைச்சு தந்துட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க. விஷயம் எவ்வளவுதானே? கால்ல விட்டுருவாங்க. நீ தானே அப்புறம் கேட்ட யாரு உனக்கு? நீ யாரு? உன் பொண்ணா? உன் பிணத்த கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா? ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல. கண்ண முடிச்சா கால்ல விழுந்துருவா. நீ முடிச்சிட்டியால? ஆ. நீ கால்ல விழுந்துருவா. நீ உட்காரு. சின்ன பையன் தானடா. கவலைப்படாத. பணத்த விட்டுறக்கூடாது அவ்வளவுதான் விஷயம். என்ன? சரி. இந்தா. ஏய்! பணமும் கிடைக்கும், இடமும் கிடைக்கும். நல்லா இருக்கு. யார்ட்டயும் மாட்டாம உன்னைய காப்பாத்தி கொண்டு வந்துருவேன். கவலைப்படாத. முடிச்சுருவேன்டா. போடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அரக்கோணம். ஏ வாப்பா. வீட்டுல எதுவும் நாய் கிடக்கா? என்ன நாய்? உங்க வீட்டு பக்கத்துலயே வாசல்லே கிடக்கும். கால் விட்டு வா. என்ன வேணும்? வேலை வாங்கி கொடுக்கலன்னா என்ன செஞ்சிருவ நீ? உட்கார். பையன் இப்ப வந்து சனி பகவானுடைய தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால 920 நாள். 90, 110 நாட்கள் மொத்தம். 90 நாளும் 20 நாளும் கடந்தா 110 நாட்கள். 110 நாட்கள்ல உன் பையனுக்கு வருமானத்துக்குரிய வேலை கிடைக்கும். அவன் மனம் உறுதிப்படும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய சில தீய பழக்கங்கள் வெளியாகும். அந்த பணத்தை நான் மீட்டி தாரேன். இந்தா புடி. அதை மறந்துருங்க. வேற இடத்துல அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். பௌர்ணமிக்கு வந்து ஒரு நோயை சேர்த்து காக்கா போயிட்டு வா. கர்மதாமிக்கு தாயும் மகளும் வாங்க. டக்கு நக்கு நட டக்கு நக்கு நட. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியாம கிடப்பா. அது மாதிரி பேசுவானே. உங்க அப்பாங்க என்னாச்சு? பக்கத்துல வா. உங்களுக்கு நிறைய விவரம் பேசுறதுக்கு விரும்பல. என்ன வர வேணும்னு கேட்டுக்காங்க. ஒண்ணு. இந்தா. ஏன் இப்படி சொல்ற? உன் வயசு எத்தனை? கல்யாணம் முடிச்சிட்டியா? பொறுமையா இரு. நீ என்ன சொல்றது? நான் அந்த கனியை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேனே. ஏமாத்திட்டோம்ல அவள. அதே மாதிரி நீ ஒருவரிடம் ஏமாறுவாய். உன் மனதை உறுதிப்படுத்திக் கொள். அதுல உன் வாழ்க்கை தவறிவிடக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதை மறந்து விடு. காலில் விழுந்துட்டு வா. ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? வாடி பெண்மணியே வா. முறையான வாழ்க்கையை அமைத்து தெளிவான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து செம்மையா அவனை வாழ வைக்க. சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 பிள்ளைகளை பத்தி பௌர்ணமிக்கு வரும்போது நீ கேட்டுக்கா. முடிச்சு தந்தாச்சு. போ, போயிட்டு வா. கர்மசாமிக்கு 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 மலையாளம் போன கேரள தேசம். கேரளா கேரளா செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர்
வாழ்வினை சீரோடு விளக்கும். 2 தலைமுறைகளுக்கு முன்னால கேரளாவா, தமிழ்நாடா? பாலக்காடு. 2, 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், உன் முன்னோர்கள்ல. இன்னும் ஒருத்தர் வந்து கேரளாவை சார்ந்தவர். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் என்று சொன்னால் 1956க்கு முன்னால பாலக்காடே தமிழ்நாடு தான். அதனால பாலக்காட்டுல 1956க்கு முன்னால பிறந்தவங்க அத்தனை பேரும் தமிழ் மக்கள் தான். சரிதானே? அப்ப நாங்க தான் மலையாளி. ஏன்னா அம்பாசமுத்திரம், செங்கோட்டை, நாகர்கோவில், களியக்காவிளை ஃபுல்லா கேரளா. 56க்கு பிறகுதான் இது தமிழ்நாடாச்சு, அது கேரளாவாச்சு. காலைல வந்துட்டு வாங்க. என்னடா? என்ன வேண்டும் பெண்ணடியாரே? வீட்டை வித்து தந்துருந்தேன். கேஸ் ஜெயிக்க 2 வருஷம் ஆகும். பக்கத்துல வா. இந்தா கடனை தீர்த்து செம்மையா வாழ வைக்கிறேன். செய்வன வைவன இல்லை. நிமிந்துக்காக திருநீர் நெத்திலியா மண்டையிலையா? நல்லா இருக்கும். போயிட்டு வா. அவளை பத்தி பின்னால பேசலாம். சரியா? கடல் சார்ந்த பணிகள் செய்வாள். படிக்க வை. வெற்றி உண்டு. அதே கேரள தேசத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொல்லி வந்தார். எവിടെ ஸ்தலம்? வாட்? எവിടെ? பொன்னாயா? மலப்புரம் ஜில்லா. ஓ, காலூர் சொல்லலாம். டிஎன் 31 சியு 3129 வந்து சாமி வீட்டு முன்னால நிக்க, உடனே டிரைவர் போய் மாட்டிடுவாங்க. விடுவா. உட்கார முடியுமா? முடியாது. நீ வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே உன்னுடைய குடும்பத்தில் மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்து நிறைய பணம் இழப்புகளும் ஒருவர் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் நோய்களையும் சுமந்து மனவேதனை அடைந்து நடந்தது. புரியுதா? இப்போதைக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து தெளிவாக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. இதுல இப்ப இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்த்து நிலையான வருமானத்தை உருவாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேண்டும்? கால் விட்டு வா. ஓ அப் வாங்க. 3 மாதத்தில் உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி ஜெயிச்சு வா. மகிழ்ச்சி அடைவார். கண்ணீரை தொட, கவலையை மற, மகிழ்ச்சியில் இரு. வாழ்க வாழ்க. கேரள தேசம் எந்த தொழில் பார்த்தாலும் மனவர்த்தமா இருக்கென்று கணவன், மனைவி, குட்டி, குழந்தைகளோடு வந்த மக்கள். நீங்க எதுக்கு இங்க வீணா நிக்கிறேன்? யாரு சொன்னா? மூணாரா? கூனலூர். குடலூர்ல எந்த இடம்? தாராபுரம். உனக்கு தெரியுமா அந்த ஏரியா? உட்கார். யாரு? எங்க போகுது? ஒண்ணுக்கு போதா? என்னது அது? குப்பியா? பாட்டிலு? சரக்கு? எனக்கா உனக்கா? கால் வந்துட்டு வா. கரண்ட் வோல்டேஜ் குறையுத. ஏர் அடிச்சு விடுத பல்பு கெடுக்கலாம். வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலவானில்
மறுவேளையில் விழித்திருந்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பழைய மாதிரி உழைப்புகள் சுறுசுறுப்பான நிலைகள் இல்லாம வருமானம் தடையாகிறது. ஆனால் இப்ப வருமானத்தை பெருக்கி உன் கடனை தீர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா தொழிலை நல்லாக்கி தரேன். ஒரு பிள்ளைய படிக்க வச்சு ஆசிரியை பணிக்கு போ. வா பக்கத்துல வா. இந்தா ஒரு பிள்ளை பெரிய அலங்கார மேக்கப் போவான். இந்தா சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வைக்க. கடன் தீர்ந்தாச்சு, செம்மையா இருக்கு. போயிட்டு வாங்க. அதே மலப்புறம் இல்லை, மலப்புறம். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கலாமாப்பா? எப்பா, மண்ணால செய்யப்பட்ட குதிரையை நம்பி ஆத்துல இறங்கலாமா? இறங்கக்கூடாது. கால் வந்துட்டு வா. பட்டது போதுமோ கடுமையான தேடலில் உன் உள்ளம் மயங்கி இருக்கு. வழிகாட்டுறேன், என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா, எல்லாம் ஜெயிச்சு வருவேன். கர்மசாமிக்கு காரைக்குடி. காரைக்குடி கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? ஐயனார் எங்க இருக்காரு? ஹரி அரியக்குடி. உனக்கு எந்த ஊருடா? அரியக்குடி. இன்னொரு கால் வந்துட்டு வாங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. போட்டி பொறாமையான மாந்திரிக செய்வினைகள் வைத்து உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறீர்கள். இனி எந்த ஆபத்து வராம ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்தா போதுங்களா? கால் நட்டு வரலாம். வெளியே போய் அந்த வானத்தை கள்ள கொண்டு எறில மரம் நிக்கட்டும். சிரிக்கா? ஓ, அப்படி சொல்லுதியோ? வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. வருமானத்துக்குரிய வழியும் தாரே, அடியா சொத்துக்கள் தாரே. அப்படி வெற்றி உண்டு. கல்யாண வாழ்க்கை தோதமா கேட்டு வந்தது யாருப்பா? காரைக்குடி. வா, அதை பார்த்து கொடுவோம். கல்யாணம் முடிச்சாச்சா? குழப்பமான நிலை. மனை எங்க இருக்கா? கால் வந்துட்டாங்க. இன்னொருத்தர் கால் வந்துட்டாப்பா. உட்கார். உன் குடும்பத்தார்கள் ஒரு காலத்துல கருப்பசாமியை நல்லா கும்பிட்டு இருக்காங்கப்பா, உண்மையா? அதுல சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு, அவர் எங்க இருக்காரு? இருக்கிய நல்ல புரிஞ்சுக்கா. நல்ல உயர்ந்த மரியாதையோடு எதையும் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய பார்வை கூட நம்மளை ஏளனமாக பார்த்து விடக்கூடாது என்ற எண்ணம் உடையவன் நீ. அதனால இந்த சபையில கருப்பசாமி தெளிவான வார்த்தைகளை பேசி மரியாதை குறையாம என்னைய வழி நடத்தணும்னு உன் உள்ளத்துக்குள்ள நீ வேண்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, நம்மளும் அதுக்கு தகுந்தாலும் நடக்கணும்லாடா. உண்மையா? பிரிந்து போன வாழ்க்கை உனக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லது ஏன் பிரிந்தது என்ற விளக்கம் தேவையா? அப்படி சொல்லு, கண்ணை மூடு. மதுரை வீரன் வெண்ணையம்மாளை சிறை எடுத்தது போல சிறை எடுக்காமல் முறையான ஒரு இரண்டாம் தரத்து வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். முதல் தர வாழ்வு அது ஒரு கழிப்பிடம். இந்த அப்படிதான் வெற்றி உண்டு மகனே. இந்த 6 மாதத்துக்குள்ள வெற்றி அடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு
தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து நடக்கவில்லை என்று வேதனை அடைந்து வந்த செல்ல மகன் யாரு? நீயும் உண்டு. வா, அந்த அண்ணனும் உண்டு. யார் இவங்க? நீ கால் வந்து வா. கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான். சாமி இந்த பாட்டு பாடுறார, நம்ம அப்படி யாரையும் காதலிச்ச கதையா இருக்குமா அல்லது வேற என்ன விஷயமா இருக்கும்னு உள்ள ஓடுது இல்லையா? கால் வந்து வா. தொழில் நட்பு என்பதற்காக நிறைய பேர்களை தேடி 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 போய் அலைஞ்சி பார்த்து உன் மனசு எல்லாரும் எடை போட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி எந்த மனச பெயரையும் நம்பக்கூடாது. சுயமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், மரியாதை குறையாம வாழணும். அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து பணம் பற்றாக்குறையும் நட்பினுடைய குறையும் காலங்கள் உதவி செய்யுமா செய்யாதா என்ற கேள்வியவும் என்னிடம் கேட்க வந்தாய். கால் ஒன்றுவா. இடைப்பட்ட காலத்தில் மாந்திரிகத்தால் எதுவும் செயல்கள் நடந்திருக்கும் என்று ஒரு சில கேள்வியும் ஒரு சிந்தனையும் உனக்கு ஏற்பட்டது. அதற்காக சில இடங்களுக்கு போய் நீ வேதனை அடைந்து ஏமாந்தது உண்டே தவிர அது நீ வெற்றி காணவில்லை. உண்மையா இல்லையா? ஆனா செயல் நடந்ததா என்று கேட்டால் நடந்தது உண்மைதான். அந்த நடப்பின் காரணத்தினால் உடலில் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள், தோலினுடைய தன்மைகள், இவைகளில் சில குறைபாடுகள் தோன்றி மனவர்த்தம் அடைந்தாய் நீ. கால் ஒழுவா. கேட்டுக்காடா, உனக்கு என்னடா வேணும் இப்போ? வாடா பக்கத்துல. உன்னை நான் இந்தியாவில் இருக்க வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வா. கோடிகளை தேடி வா மகனே. உன் கூட நான் வருவதில்ல. கூப்பிடு. ஓ, கர்மசாமிக்கு போன் பேசாதம்மா. போன் எடுத்துக்கா. நல்லாரு நல்லாரு என் பிள்ளை. போ. அரியக்குடி காளை குட்டி அரியக்குடி காளை கட்டியா. இன்னொரு தான். யாரும் நனையாதீங்க. இருக்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிக்காங்க எல்லாரும். சாமி ஆடுறது யாரு குடும்பத்துல? சித்தப்பா செத்து போயிட்டாரா? இப்ப அதுக்கு பிறகு சாமி யாருக்கு வருது? உனக்கு வரணும்ல. ஏண்டா வரல? பாக்க சொன்னியே. காலு என்ன சாமி பாது? அவர் தானா? குடும்பத்துல முன்னோர்கள் 6 தலைமுறைகளுக்கு முன்னால் என்னை வணங்கி வந்த தெய்வங்கள். நீ வணங்குத, ஆனா அருள் வருது. முழுமையான மாற்று வாக்கு பலிக்க மாட்டுக்கு. எனக்கு என்ன 3 மாதம் பொறு, வெற்றியாகி வீட்டுக்கு வருவோம். வா. தமிழ் தெரியாது. நாடு கடன்பட்டு வீடெல்லாம் விற்கணும்னு சொன்னீங்க. வித்தாச்சா? இன்னைக்கு விற்க போறேன். ஜனவரி பிப்ரவரி கால் வித்து தரேன். போ. அது வந்து இருக்கு. ஆனா 70 தான் கேக்குறாங்க. இவங்க 90 சொல்றாங்க. 90 வேண்டாம். 86 85ல முடியும். போ. 85. அப்புறம் பிசினஸ் கார்டு அதுவும் நடக்க மாட்டேங்குது. இந்தா 85 லட்சத்துக்கு முடிச்சு தரணும். சரி, முடிச்சு தரேன். அடுத்து உன்னுடைய பிசினஸ் வெற்றியாக நடக்கும். 2 வண்டி இப்போ வாங்கி வித்துக்க. போ. கிங் கர்மசாமிக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்த பெண்ணடியாள். வாமா. யாரெல்லாம் வந்தீங்க?
கால் விட்டுறாங்க. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணமோ சந்தித்த வேளை. வரலாம், உட்காருடா. ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? எத்தனை மொழி தெரியும்? அமைதி. எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? ஓகே, என்ன வேண்டும் உங்களுக்கு இப்போ? ஒரு பிள்ளை ஐஏஎஸ் படிச்சு வரும், ஒரு பிள்ளை சினிஃபீல்டுற ஒரு உயர்ந்த டெக்னீஷியன் பொறுப்புல இருக்கும். சரியா? இப்போதைக்கு உன்னுடைய வீட்டில் கொஞ்சம் பொருளாதார வருமானங்கள் போதாத மன வருத்தங்கள் இருக்கு. அதையெல்லாம் தீர்த்து சரி பண்ணி தரேன், கடன்களை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? இந்த மாதத்துல உனக்கு முயற்சி பண்ணி வெற்றியா நடந்துடும். டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள கிடைக்கும். புண்ணியமாயிரு. செய்வனை அல்ல, கிரக கோளாறான தீய ஆவிகள் நடமாட்டம் இருக்கு பக்கத்துல. தம்பி கல்யாணத்தை பத்தி பௌர்ணமிக்கு பேசலாம். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்க போங்க. கருமசாமிக்கு கோர்ட்டுக்கு போகுது குதிரை. நீதிமன்றத்தில் யாருக்கும் வழக்கு வச்சிருக்கீங்களா பெங்களூர்ல? அரு 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 விடு வந்து. நேத்து நீங்க வந்துங்களா? ஆமா, நீங்க அனுப்பிட்டீங்க. எப்படி அனுப்புன? உத்தரவு. ஓ சரி, நல்லா இருக்கா? என்ன நீதிமன்றத்தில் வழக்கு உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வரலாம். 6 வருட காலங்களாகவே உங்களுக்கு தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வேற எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். உங்க எண்ணெய்க்குள்ள போய் பார்த்தா முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. அந்த சாமியுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் இருக்கு. அது ஒரு பக்கம். இப்போ இந்த நீதிமன்ற வழக்கையும் வெற்றியாக்கி உங்க தொழிலையும் வளமாக்கிட்டாரு. இந்த 3 பேர் வருவாங்க. 3 பேர் வருவாங்க. பிடிச்சிக்கா போய்க்கா. கண்ண முடிக்கா, கும்பிட்டுக்கா. உன் வீட்டுக்கு மறுபுறத்துல போய் பார்த்தேன், நாகங்குடி இருக்கிற தேவதைகள் இருக்குதம்மா. இருக்கா? அங்கெல்லாம் சுத்தி ஆதியாம் பிரதான சாலைக்கு போன மரத்தடியில என் தங்கை மாறி ஒருவள் இருப்பாளம்மா. இருக்காளா? கால் வந்துட்டு வா. கூறி வந்த குறியினிலே எனக்கு குறைபாடு செய்வன கோளாறான என் உடம்பு இப்படி ஆகிச்சா? சில இடத்துல கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்களே. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு சந்தேக நிவர்த்தி ஆக்கணும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. செய்வனைகள் எதுவுமே நடக்கவில்லை. உன்னுடைய சம்பந்தம் கலந்த வழிகளில் இருக்கின்ற பகைகளை வைத்து நீ அப்படி பயந்து கொண்டாய். நீயாக ஒரு முடிவெடுத்து விட்டாய். அது முற்றிலும் தவறானது. அப்படி யார் அந்த பாதகத்தை செய்யவில்லை. இது இயல்பான நோயின் குறை. சுக்கிரன் சனியை பார்த்தால், சனி பகவான் சுக்கிரனை பார்த்தால் உடம்புல இப்படி பீடை வருவது இயற்கை. அந்த நிலைகளிலிருந்து மாற்றி செம்மையா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? கண்ணமுடு, முடிக்கா, திறந்து கொள். எஸ், இன்னையிலிருந்து அந்த குறை நீங்கும். நல்லா ஆயிடுவார். போயிட்டு வா, வெற்றி அடைவார். எதிர்விட்ட பார்க்காத கதை அடைச்சிக்க வேண்டியதான். ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பார்த்துக்கிறேன். தைரியமா கோயில் படத்தை வாங்கிட்டு போ, சரியா போயிடும். கருமசாமிக்கு கல்யாண விஷயமா கல்வி கேட்டு வந்தது யாரு? அடுத்தடி கல்யாணத்தை பத்தியே பேசுதேன். யாருக்கு அது? உங்க வீட்டுல கல்யாணமா? வாங்க. நந்தன நந்தன கோபால நவநீத சோதர கோபால.
பெருமாள் கோயில் எங்க இருக்கு? சரி உட்காருங்க. உன் தங்கச்சிக்கு இருக்கக்கூடிய தார தோஷத்தை நீக்கி கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன். அதனால யாரை எடுத்தாலும் இது சரி வராது, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி 15 சொல்லி ஒதுக்கிட்டாங்கோ. அதுக்கு மாற்றத்தை உருவாக்கி தெளிவு பண்ணி தரேன். காலையில என்னையே பார்த்துட்டு போ. வேலை ஜனவரி மாதம் கிடைச்சிடும். ஓ நல்லா செம்மையா நடக்கும்டா, கவலைப்படாத. தடைகளை நீக்கி தரேன். கண்களை மூடு. ஓகே, நல்லா இருக்கும். ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சரி. ஞான வாழ்க்கையா எனக்கு இல்லற வாழ்க்கையா? கால் வந்துட்டு வாடா ராஜா. இன்னைக்கு எடுத்த கேள்வி இது, நேத்து முந்தானத்து வந்த கேள்வி இல்லை. ஞானங்கள் சில காலங்கள் தியானம் எடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த தியானத்தை பற்றி என்னிடம் சொல்லும் பொழுது அது இப்படி பயனுள்ளது என்பதை விளக்கியதுல கிடைத்த ஒரு சிறு அறிகுறி தான் உனக்கு இந்த விஷயம். இதற்காக இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து ஞான வாழ்க்கைக்கு போகலாம்னா அந்த பிறவி பயன் உனக்கு இப்போதைக்கு இல்லை. 59 வயதுக்கு பிறகுதான் இருக்கு. அதுவரை உனக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்து பிள்ளை குட்டிகளோட வாழ வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. கால் வந்துட்டு அப்ப ஆத்தா சொல்றது உன் காத்துலயே ஏற மாட்டுக்க. என்ன காரணம்? ஒருதலை பட்சமான பாசம், அதான் காரணம். கால் வந்துட்டு காத்த சும்மா குறைதும் நினைச்சோட நீங்க. வரலாம். இந்தா இனிய வாழ்க்கையும் அமையும், இறை ஞானமும் உனக்கு கிடைக்கும். என்னாலும் என் துணையும் அன்பும் உன்னாளில் உண்டு. நீ கால் வந்துட்டு வா. மன குழம்பி இருக்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓஹோ, என்ன ஓடுற? பேமோல என்ன ஓடுற? ஏரோப்ளேன் சத்தம் கேக்கு. வெளிநாட்டுலயா ஏர்போர்ட்லயா? கால் வந்துட்டு வா. திடீர்னு ஏர்போர்ட் சத்தம் கேட்டுச்சு. சரி ஒரு சவுண்டு கொடுத்து பார்ப்போம். டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங். உட்கார். வெளிநாடு சொந்தமான ஒரு எதிர்பார்ப்பான அழைப்பு உன்னை தேடி வருகிறது. அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஈன்றோர்களில் ஒருவருடைய ஆரோக்கியம் ஆயுள் சொந்தமாக ஒரு கவலை உன் உள்ளத்தில் ஓடுகிறது. அதுல தெளிவு நடக்கும். அதனால உனக்கு தொழிலையும் தந்து வெளிநாட்டு யோகத்தையும் தந்து செல்வத்தை தாரேன். வேற என்னடா வேணும்? இந்தாடா பணத்தை அள்ளி தந்திருக்கேன். ஏன்டா கவலைப்படுறேன்? வாடாங்க. உன் கடன் தீரும், செல்வம் பெருகும். ஓடு மகனே, ஓ சென்று வென்று ஆனந்தத்துடன் வா. சேலம் சேலம் சேலத்து மாம்பழமே, சின்ன கடை ரஞ்சிதமே, சின்ன கடை ரஞ்சிதமே. பெங்களூர் அவ்வளவுதான் இன்னைக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, இருங்க பிறகு கூப்பிடுறேன். பிறகு உத்தரவு உண்டுனா பார்ப்போம், இல்லைன்னா பிறகு பார்ப்போம். ஒரே வண்டியில் வந்துடும். இப்போ ஏற மாட்டாங்களோ அங்கே சொல்லாட்டேன். நான் சொல்லணும்னா அந்த வண்டியில் ஏற மாட்டாங்களோ உங்க அம்மா. சேலம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க பெண்ணடியாள். குழந்தைக்கு என்னடா செய்து? நெல்லு கூப்பிடுறேன். ஒண்ணும் செய்யாது, பயப்படாத. அங்கே நின்று உள்ள போகாத. இல்ல இது யாரு? நெல்லு நெல்லு. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா தேவி. கற்பகவல்லினின்
ரொம்ப வலிக்கும். இந்தா இப்போ பார், என்னையே கவனிச்சுக்கா. கை தூக்கு.